அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில ரீமன் இன்டகிரபிள் டெஃபினிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு அப்பர் இன்டெக்ரல், லோயர் இன்டெக்ரல் தேவைப்படுது. இதுக்கு முந்தின காணொளியில பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் அப்பர் சம், லோயர் சம்மையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அப்பர் சம், லோயர் சம்மை டிஃபைன் பண்ணி தான் அப்பர் இன்டெக்ரல், லோயர் இன்டெக்ரல் டிஃபைன் பண்ண போறோம். இந்த ரெண்டு இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணதுக்கு பிறகு தான் ரீமன் இன்டெக்ரல் டிஃபைன் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் இன்டெக்ரலோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Let f be a bounded function on a closed bounded interval ab. நம்ம ரீமன் இன்டெக்ரபிள் எல்லாமே closed bounded interval ab வச்சு தான் பேசுவோம். இங்க இன்டெக்ரல் இங்க மேல ஒரு பார் இருக்கு பாத்தீங்களா, இது அப்பர் இன்டெக்ரல் நம்ம ரீட் பண்ணோம். அப்பர் இன்டெக்ரல் a to b f of x dx called the upper integral of f over the closed interval ab defined as upper integral a to b f of x dx equal to greatest lower bound of upper sum. upper sum ன்னு சொல்லும்போதே ஒரு ஃபங்க்ஷன் ஓவர் த சப்டிவிஷன் இருக்கணும். அப்போ f ஓவர் சிக்மா. அப்போ சிக்மான்றது என்னது, நமக்கு சப்டிவிஷன் ஓவர் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a கமா பின்னு அர்த்தம். அதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். வேர் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இஸ் டேக்கன் ஓவர் ஆல் சப்டிவிஷன் சிக்மா ஆஃப் க்ளோஸ்ட் ab. இப்போ எப்படி அப்பர் இன்டெக்ரல் பண்ணும்போது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் அப்பர் சம் படிச்சோமோ, அதே போல் லோயர் இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணும்போது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் லோயர் சம். ஓகே, அது பார்க்கலாம். இதை ரீட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த பார் நம்ம இங்கே போடுறதுக்கு பதிலாக இங்கே போட்டிருக்கணும். இந்த ஏவை இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கால்டு லோயர் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்ட் ஏபி டிஃபைன்ட் அஸ் லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. ஓகே, அப்போ இந்த டெஃபினிஷனே பாருங்க, அப்பர் இன்டெக்ரல் எதை பேஸ் பண்ணியிருக்கு, லோயர் பவுண்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அதே போல் இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், லோயர் இன்டெக்ரல் எதை பேஸ் பண்ணி, லீஸ்ட் அப்பர் பவுண்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் த டெஃபினிஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி. ஓகே, இது ஃப்ரம் த டெஃபினிஷன்லேருந்து இது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. ஏன்னா இது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அது கிரேட்டஸ்ட், இது லோயர் சம் பேஸ் பண்ணியிருக்கிறது. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் லோயர் சம், அது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் அப்பர் சம். அப்போ லோயர் சம் தானே நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம்மாக இருக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அப்போ லோயர் இன்டெக்ரல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் ஓவர் த சேம் க்ளோஸ்ட் பவுண்டட் இன்டர்வல் ஏ டு பி. இப்போ தான் நம்ம ரீமன் இன்டெக்ரபிளை டிஃபைன் பண்ணுறோம். If f is a bounded function on the closed bounded interval ab, then f is a Riemann integrable on closed ab if lower integral a to b equal to upper integral a to b f ன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் நம்ம சொல்லும்போது இன்டெக்ரபிள் அப்படின்னு சொன்னாலே integral a to b f ன்னு அர்த்தம். அப்போ எப்போல்லாம் f is a Riemann integrable நம்ம சொல்கிறோமோ, integral a to b f equal to lower integral a to b f equal to upper integral a to b f. lower integral equal to upper integralா இருந்துச்சுன்னா அந்த function is Riemann integrable on the closed interval a comma b. அப்போ இந்த closed interval a comma bல எந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் இன்டெக்ரபிளாக இருக்கோ அது மொத்தமாக சேர்த்து கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நோட்டேஷனாக ஸ்கிரிப்ட் ஆர் நம்ம எழுதுவோம். இதுதான் இப்படி போட்டு எழுது, ஸ்கிரிப்ட் ஆர். ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஏபி denote the class of all function of f which are Riemann integrable on the closed interval a comma b. class of all functions இல்லைன்னா family of functions which are Riemann integrable on closed ab ன்னு அர்த்தம். அப்போ Riemann integrable தான் அர்த்தம் integral a to b f equal to lower integral a to b f equal to upper integral a to b f இருக்கிறது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, is the statement, let f be a bounded function on the closed bounded interval ab, then f belong to script r ன்னு சொல்லணும். என்னத்தோ f is a Riemann integrable function on closed ab ன்னு அர்த்தம். if and only if for each epsilon greater than 0 there exists a subdivision sigma of closed interval a comma b such that upper sum of f over sigma is less than lower sum of f over sigma plus epsilon. ஓகே, அப்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம ரீமான் இன்டெக்ரல் பேஸ் பண்ண எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக ஒரு லைன் இருக்கும், எஃப் ஏ பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் ஏபி. இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரபிள் ஏ டு பினா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அங்கே ஒரு சப்டிவிஷன் சிக்மா ஆஃப் க்ளோஸ்ட் ஏபி இருக்குது சச் தட் அப்பர் சம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ப்ளஸ் எப்சிலாங் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருந்தால ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு இன்னொன்று நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஹைபோதசிஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அப்போ எது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, லெட் எஃப் பி a bounded function on the closed bounded interval ab. ஃபர்ஸ்ட் நம்ம எதை அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போது சப்போஸ்
given epsilon greater than 0, there exists a subdivision sigma of closed AB such that upper sum of f over sigma is less than lower sum of f over sigma plus epsilon. இந்த inequality நம்ம 1 நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? f is a Riemann integrable அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். f belong to the Riemann integrable over the closed interval AB. இப்போ தான் Riemann integrable definition பார்த்தோம் இல்லையா? Riemann integrable நமக்கு என்ன தெரியும்? lower integral equal to upper integral a to b இருக்கணும். ஓகே, இப்போ upper integralோட definition நமக்கு என்ன? Since upper integral a to b f is nothing but greatest lower bound of upper sum of f over sigma. அப்போ lower bound நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ரியல் லைன் வரைகிறோம், இங்கே 0 இருக்குன்னா டுவர்ட்ஸ் ரைட், நீங்கள் எங்கிருந்து வேணாலும் டுவர்ட்ஸ் ரைட் ட்ராவல் ஆக இட்ஸ் கெட்டிங் பிக்கர் அண்ட் பிக்கர் அண்ட் பிக்கர், பெருசாகிட்டே போகும். டுவர்ட்ஸ் ரைட் ட்ராவல் பண்ண எந்த நம்பர் எடுத்தாலும் பெருசாக இருக்கும். இதுவே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ட்ராவல் பண்ண நமக்கு என்ன இருக்கும்? சின்னதாகிட்டே போகும். ரைட், இப்போ அப்பர் பவுண்ட் இங்கே இருக்குது. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இங்கே இருக்குது எல்லாமே அப்பர் பவுண்ட். இது எல்லாமே அப்பர் பவுண்டு தான். நிறைய அப்பர் பவுண்ட் இருக்கும், போக போக பெருசாகிட்டே போகும். இது இருக்கிற அப்பர் பவுண்ட்ல எது சின்னதோ அதுதான் நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து லோயர் பவுண்ட். போக 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 நமக்கு லோயர் பவுண்ட் லெஃப்ட் போக போக சின்னதாகிட்டே போகும். இது எல்லாமே நமக்கு என்னதான்? செட் ஆஃப் லோயர் பவுண்ட். இந்த லோயர் பவுண்ட்லேயே டுவர்ட்ஸ் ரைட்டில் தானே பெருசு இருக்கும். அப்போ இந்த இடம் வரும்போது தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இங்கே பார்ப்போம். upper integral a to b f ன்றது நமக்கு definition, the greatest lower bound of upper sum of f over sigma, which implies இந்த greatest lower bound தான் இருக்கிறதுலே நமக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பெருசுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு வெறும் lower bound மட்டும் எடுக்கணும்னா அது என்னவா இருக்கணும்? சின்னதாக இருக்கும், போக போக சின்னதாக தானே இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ இந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் வார்த்தை எடுத்துகிட்டு நம்ம வெறும் அப்பர் சம்மாக வச்சு எழுதும்பொழுது நம்ம என்னவா எழுதலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. அதே போல தான் லோயர் இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணுறோம். லோயர் இன்டெக்ரலோட டெஃபினேஷன் நமக்கு என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. அப்பர் சம்னு சொல்லும்போது இதுதான் லீஸ்ட் அப்பர் சம் இங்கே இருக்கும். வெறும் அப்பர் சம்னு சொல்லும்போது அப்போ நமக்கு இது என்னவா இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டை விட்டுட்டு வெறும் லோயர் சம் மட்டும் சொல்லும்போது நமக்கு என்னவா இருக்கும்? அதை விட போக போக பெருசாக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. ஓகே, இது இந்த இன்இக்வாலிட்டி லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பை எஃப். ஆனால் நமக்கு ஒன்றில் நமக்கு என்ன தெரியும் பாருங்க, அப்பர் சம் வந்து இஸ் லெஸ் தென் லோயர் சம் பிளஸ் எப்சிலான். ஓகே, ஸோ இந்த ஒன்றுக்கு பதிலாக இந்த அப்பர் சம் இருக்கு இல்லையா, இந்த அப்பர் சம்முக்கு பதிலாக நம்ம அப்பர் இன்டெக்ரல் போடலாமல் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது வெறும் லெஸ் தென் சிம்பிள் மட்டும் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்னில் இந்த அப்பர் சம் எஃப் ஓவர் சிக்மாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் லெஸ் தென் இந்த லோயர் சம்முக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் எப்சிலான். ஓகே, இங்கே எப்சிலான்றது வந்து ஹவர் ஸ்மால் நியர் டு 0, ரொம்ப சின்ன வேல்யூ தான் அது. ஓகே, அந்த சின்னது நம்ம ஒமிட் பண்ணும்போது இந்த லெஸ் தென் பிகம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி. ஆனால் டெஃபினேஷன் பிரகாரம் நமக்கு என்ன தெரியும்? லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி. இந்த இடம் உங்களுக்கு புரியலன்னா இங்கே எழுதுறேன். அங்கே எழுதியிருக்கிறது லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப். இதை தான் நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம். இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறது அப்பர் இன்டெக்ரல் வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி. இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறது லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி. ஸோ இதுக்கு முன்னாடி அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப். ஸோ 2 and 3 implies இது இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்குது, இங்கே மாற்றி இருக்கு இல்லையா? அப்போ இது மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ 2 and 3 implies நம்ம என்ன சொல்லலாம்னா lower integral a to b f equal to upper integral a to b f. Lower integral equal to upper integral implies if belong to the Riemann integrable function on the closed interval ab அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த அப்பர் சம் லெஸ் தென் லோயர் சம் பிளஸ் எப்சிலான்ன்ற அந்த இன்இக்வாலிட்டி நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு எஃப் பிலாங் டு த ரீமான் இன்டெகிரபிள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ கான்வெர்ஸ் பார்ட்ஸ் எடுக்கும்போது எஃப் இஸ் ரீமான் இன்டெகிரபிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். சப்போஸ் எஃப் பிலாங் டு ரீமான் இன்டெகிரபிள் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏபி. ரீமான் இன்டெகிரல் டெஃபினிஷன் பிரகாரம் அப்பர் இன்டெகிரல் ஈக்குவல் டு லோயர் இன்டெகிரல். அப்பர் இன்டெகிரலோட டெஃபினிஷன் என்ன? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. இங்கே ஓவர் சிக்மா இங்கே எழுதியிருக்கோம்.
இங்கே லோயர் பவுண்டு சொல்கிறோம், லோயர் இன்டெக்ரல் வந்து மஸ்ட் பி ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் டவ். இங்கே வேறு சப்டிவிஷன் எடுத்திருக்கோம், ஆனால் ரெண்டு சப்டிவிஷனுமே ஓவர் ஏ டு பி தான் உங்களுக்கு. ஓகேவா? ரைட், இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 நம்ம ஒரு சப்டிவிஷன் சிக்மாவை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன எழுதலாம்? இந்த அப்பர் இன்டெக்ரல் வந்து ப்ளஸ் எப்சிலான் பை 2 பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும்? விச் இஸ் கிரேட்டர் தென் அப்பர் சம்மாக இருக்கும். ஓகே, ஏன்னா நமக்கு அப்பர் இன்டெக்ரல் வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் அப்பர் சம் இல்லையா? அப்போ இங்கே ப்ளஸ் எப்சிலான் பை 2 பண்ணும்போது இதுதான் பெருசாக இருக்கும். அப்பர் இன்டெக்ரல் ப்ளஸ் எப்சிலான் பை 2 மஸ்ட் பி கிரேட்டர் தென் அப்பர் சம். ஓகேவா? சிமிலர்லி அதே போல் அனதர் சப்டிவிஷன் டவ்வை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நமக்கு ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஓவர் டவ் தான் லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி. அதுவே லோயர் இன்டெக்ரல் ஏ டு பியில் மைனஸ் எப்சிலான் பை 2வை செப்பரேட் பண்ணும்போது இதுதான் லோயர் சம்மை விட கம்மியாக இருக்குது. அப்போ லோயர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் மைனஸ் எப்சிலான் பை 2 லெஸ் தென் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் டவ். இது இருக்கிற மாதிரி நம்ம இங்கே ஒரு சப்டிவிஷன் சிக்மாவை செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு சப்டிவிஷன் டவ்வை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ரைட். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரபிள்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன விஷயம் தெரியும்? அப்பர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் நமக்கு தெரியும், மஸ்ட் பி ஈக்குவல். கரெக்டா? அப்போது இந்த மைனஸ் எப்சிலான் பை 2 இருக்கு இல்லையா? சப்போஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ன்னு கொண்டு வந்தீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். என்னவா சேஞ்ச் ஆகும்? நமக்கு இது வந்து லோயர் இன்டெக்ரல் இஸ் கிரேட்டர் தென்னாக மாறும். லோயர் சம் ஆஃப் எஃப் ப்ளஸ் டவ் ப்ளஸ் எப்சிலான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ லோயர் சம் லோயர் இன்டெக்ரல் இஸ் கிரேட்டர் தென் அப்பர் இன்டெக்ரல். அப்போ லோயர் சம்மோட எப்சிலான் பை 2 இஸ் கிரேட்டர் தென் அப்பர் சம் ஆஃப் மைனஸ் எப்சிலான் பை 2 நம்ம செலக்ட் பண்ணலேருந்து கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு ரீஃபைன்மெண்ட்னா என்ன சொல்லுவோம்? இருக்கிற சப்டிவிஷனோட சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் எக்ஸ்ட்ரா சப்டிவிஷனோட கிடைக்கிறதா ரீஃபைன்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ சிக்மா யூனியன் டவ்ன்றது வந்து ரீஃபைன்மெண்ட் ஆஃப் போத் சிக்மா அண்ட் டவ். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா? அப்போ டவுக்கு பதிலாக நம்ம சேம் ரிசல்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அதோட ரீஃபைன்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் டவுக்கு பதிலாக இதனோட டவ்வோட ரீஃபைன்மெண்ட் சிக்மா யூனியன் டவ் யூஸ் பண்ணுறோம். அதே போல் இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் இந்த சிக்மாக்கு பதிலாக இதன் சிக்மாவோட ரீஃபைன்மெண்ட்டை சிக்மா யூனியன் டவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஓகே, ரெண்டு பக்கமும் இப்போ எப்சிலான் பை 2ன்றது பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 ரெண்டு சம் பண்ணும்போது எப்சிலான் ஆகிடும். இங்கே மைனஸ் எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 கேன்சல் ஆகிட்டு வேறு அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா யூனியன் டவ் நமக்கு வருது. ஸோ இங்கே லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா யூனியன் டவ் ப்ளஸ் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா யூனியன் டவ். லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது இந்த கிரேட்டர் தென் வந்து லெஸ் தேனாக மாறும். ஓகே, இப்போ எப்படி இங்கே டவுக்கு பதிலாக அதோட ரீஃபைன்மெண்ட் சிக்மா யூனியன் டவ் போட்டாலும் சேம் திங் வருதோ, இங்கே சிக்மா யூனியன் டவுக்கு பதிலாக இதனோட சப்டிவிஷன் சிக்மா நம்ம எழுதிக்கலாம். அப்போ இங்கேயும் சிக்மா எழுதிக்கிறோம், இங்கேயும் சிக்மா எழுதிக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரபிள் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா இஸ் லெஸ் தென் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ப்ளஸ் எப்சிலான். ஓகே, இந்த காணொலி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த காணொலியில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டெக்ரபிள் நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.